வடுகபாளையம் அடுத்த ஆயக்காயக்காட்டு தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் மலையப்ப கவுண்டர். இவரது மனைவி வள்ளியம்மாள், இவர்களது மகன் குமாரசாமி. இவர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மனு அளிக்க வந்தனர். முகாம் நடக்கும் இடத்திற்கு வந்த மூவரும் திடீரென தாங்கள் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து பெட்ரோல் கேனை எடுத்து மூவரும் தங்கள் மீது ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்தனர். இதையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மற்றும் போலீசார் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். நாங்கள் 3 தான் போனோம்ங்க. 50 ஆள் வச்சுக்கோங்க. கல்வி நட்டுறாங்க, கம்பி எடுக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்க, சாமி காட்டுக்குள்ள போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தோம்ங்க. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து எல்லாம் ஓடிடுங்க, கிட்ட ஆறுக்கு நிற்கப்படாது, ஆட்டுக்குள்ள நீங்கள் போயிருங்க, எல்லாம் அங்கே வந்து பேசுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க அடிச்சாங்களாம்மா? கீழே தள்ளிட்டாங்க, கீழே தள்ளிட்டாங்க. அதான் கட்சியில இருக்கிறாங்களாம்மா? அது அவனை எங்க இருக்கிறானுங்களோ எனக்கே தெரியாதுங்க. எத்தனை செஞ்ச இடங்கம்மா? எங்களுக்கு 3 ஏக்கர் ஆகுங்க. அவனுக்கு ஒன்று ஏமிட்டா காணுங்க. எவ்வளவு இடத்த சர்வேயர் வந்து அளந்து பார்த்தாங்க? இன்னும் அளக்கலைங்க. அவன் அளக்காத அவன் பாட்டுக்கு நெட்டிட்டானுங்க. இந்த இடத்துல எங்க இடத்துல நெட்டிட்டானுங்க. நாங்க தான் எங்க இடம் இந்த 50 வருஷமா நாங்க ஓட்டுறோமே, எங்க பூமியானது கவகரிக்கிறேன். நீ வந்து ஒன்றும் கேட்காத. எனக்கு இப்போ வருது, எனக்கு வருது 17 சென்ட் நீ விடு அப்படின்னா, நீ எவ்வளோ அளந்து எடுத்துக்கோ. இந்த மாதிரி கல் நெட்ட வேண்டாம் அப்படின்னா அடிச்சு போடுங்க, கொண்டு போடு, ஓடிடு. 3 பேர்த்தையும் துரத்துறானுங்க 50 ஆளை வச்சுக்கிட்டு. நாங்கள் என்ன பண்ணுங்க, 3 பேர் இருக்கணும். அப்புறம் எல்லாம் தடத்தில் வந்து எல்லாம் குறுக்காட்டிட்டாங்க. நீங்கள் அளந்து எடுத்துக்கடா, அவங்கள எடுத்துக்கடா, அப்படி பண்ணுறேன் அப்படின்னுங்க. சரி சரிம்மா.